அவர் எல்லாவற்றுக்கும் மென்மையான தெய்வம் என்பதை உணர்ந்தறியுங்கள். ஏனென்றால் அவர் நம்மை கரத்திலே, அதாவது உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். வரைந்த மகனே மகளே என்று எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவருடைய நாமத்தை ஒருமனப்பட்டு துதியோடும் புகழ்ச்சியோடும் அவரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய சன்னதியில துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் எல்லாருடைய உள்ளத்திலும் வாசம் செய்கிற தேவன், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், உள்ளிந்திரியங்கள் முழுவதையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால நீங்க என்ன நினைச்சாலும் அவருக்கு தெரியும். உலக காரியங்கள் வேண்டாம், வீட்டினுடைய காரியங்கள் வேண்டாம். அதாவது எதை வேண்டாலும் மறந்துட்டு வந்துட்டோம், சாவியை வச்சுட்டு வந்துட்டு வேண்டாம். நானே 2-3 தடவை வண்டியிலேயே சாவி வச்சுட்டு வந்துட்டேன். ஆனாலும் ஆவியானவர் பாதுகாத்து இருந்தார். அதற்காக நான் சொல்ல வருகிறேன். என் தேவன் அதனால ரொம்ப கிருபையா நம்மளை வழி நடத்துகிறவர். ஆவியானவரே, பரிசுத்தம் நிறைந்த தெய்வமே, இந்த கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உம்முடைய துதியை நாங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவைகளை ஏறெடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தரும்படியாக உடைய பாதத்தில் வருகிறோம் ஐயா. எல்லோரும் ஒருமனப்பட்டு திரியேக தேவனாகிய பிதாவை முதலாவதாக ஸ்தோத்தரிப்போம். பிறகு கர்த்தாதி கர்த்தனை, பிறகு ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. எல்லோரும் ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டு சிந்தனைகள் சிதற விடாதபடி எல்லாரும் ஒரே பிராணத்தோடு அவருடைய நாமத்தை நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். ஏனென்றால் துதியானது ஆராதனைக்கு பிரவேசிக்கிற ஒரு வாயில் படி, நுழைவாயில் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். துதி இருந்தால்தான் ஆராதனையில் அபிஷேகம் வரும். துதி இருந்தால்தான் பிரசன்னம் நம்மளை நிரப்பும் என்பதை நீங்கள் உணரும்படியாக ஆண்டவருடைய பாதத்தில் நான் அர்ப்பணித்து சொல்லுகிறேன். முதலாவதாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிதாவுடைய நாமத்தை, திரியேக தேவனாகிய பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நித்தியத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சத்தியத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சேனைகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரக்கத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தும் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் எல்லாருக்கும் ஒரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தூயவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. துணையாளரே துதிக்கிறோம் ஐயா. தேற்றுகிறவரே துதிக்கிறோம் ஐயா. போற்றுகிறவனே அப்பா, உம்மை நீ போற்றப்படுகிற தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நீ புகழப்படுகிற தெய்வம் ஐயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய உதடுகளின் கனியாகிய சோதர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேன்மையான இரட்சகரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் காண்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் காப்பாற்றுகிற தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. கரம் பிடித்து கண்மலைகள் நிறுத்துபவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் கர்த்தாதி கர்த்தரே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தத்திற்கு உயர்ந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ணுகிற தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவாதி தேவனே துதிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேன்மையானவரே துதிக்கிறோம் ஐயா. ஞானிகளை உருவாக்குகிறவரே துதிக்கிறோம் ஐயா. ஞானிகளை திகைக்கத்தக்க காரியங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஞான கண்மலையே துதிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேன்மையானவரே துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதம் தருகிறவரே துதிக்கிறோம் ஐயா. பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவரே துதிக்கிறோம் ஐயா. சாபத்திலிருந்து எங்களை எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இக்கட்டுகளிலிருந்து வழிவிலகி பாதுகாக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா துதிக்கிறோம் அப்பா. எங்களை கருவின் தோற்றத்துக்கு முன்பாகவே உம்மை நாங்கள் அறிந்து கொண்டதற்காக, எங்களை அறிந்து கொண்டதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பெயரை சொல்லி அழைத்ததற்காக துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாயிலை சொல் பெறுவதற்கு முன்பாகவே அதை அறிந்து கொண்டவரே அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆபிரகாமின் தேவனை துதிக்கிறோம் ஐயா. ஈசாக்கின் தேவனை துதிக்கிறோம் ஐயா. யாக்கோபின் தேவனை துதிக்கிறோம் ஐயா. யெசூரின் தேவனை துதிக்கிறோம் ஐயா. யோசேப்பின் தேவனை துதிக்கிறோம் ஐயா. எலியாவின் தேவனை துதிக்கிறோம் ஐயா. தாவீதின் தேவனை துதிக்கிறோம் ஐயா. தானியேலின் தேவனை துதிக்கிறோம் ஐயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனை உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல்லாருக்கும் தேவனை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவனை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் மெய்யான இரட்சகரை துதிக்கிறோம் ஐயா. ரபி என்று அழைக்கப்பட்டவரை துதிக்கிறோம் ஐயா. ரபூனி என்று அழைக்கப்படுகிறவரை துதிக்கிறோம் ஐயா. தாவீதின் அடிமனமானவரை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் வேறானவரை துதிக்கிறோம் ஐயா. எங்களை பிரபஞ்சத்திலே வேறு பிரித்து காட்டுகிறவரே
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக அடிகள் பட்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை அர்ப்பணித்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக இந்த விலையேறப்பட்ட ஜீவனை அப்பா அர்ப்பணித்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் புகழ்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் அப்பா ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேன்மையாக துதித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்களுடைய உதடுகளின் கனியாகிய தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்கள் துதிகளிலே வாசமாக இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் துதிகளிலே பிரியப்படத்தக்க தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் துதிகளிலே புகழப்படத்தக்க தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. எங்கள் துதிகளிலே பயப்படத்தக்கவரே உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரையிலே எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீங்க பரிந்துக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக அவமதிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக நிந்திக்கப்பட்டீங்க ஆண்டவரே. அதையெல்லாம் நினைக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய இருதயம் ஆண்டவரே நெகிழ்கிறதப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒரு சிறு புழு பூச்சிகள் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க பரிந்துக்கப்பட்டு எங்களுக்காக பிதாவினிடத்திலே அப்பா வலது பாரிசல் வீட்டிலிருந்து எங்களுக்காக நீங்க அப்பா பரிந்துரைக்கப்பட்ட தெய்வமே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்களப்பா. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவன் இருக்கும் நாளளவும் நாங்கள் துதித்துக் கொண்டிருப்போம் ஐயா. எப்பொழுதும் என்னுடைய வாயிலே துதி இருந்து கொண்டே இருக்கும் என்று தாவீது சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ மகிமை உமக்கென்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜா
ஆண்டவரே உடைய நாம மகிமையுள்ள நாமம் அப்பா, மகத்துவம் உள்ள நாமம் அப்பா. எங்களுக்காக விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களுடைய அப்பா எல்லா பாவங்களையும் மன்னித்த தெய்வமே உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆட்கொள்ளுங்க, அனலாக்குங்க, வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை ஆராதனை முழுவதும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அழகாம் திருமலை ஆர்ப்பரிப்போம் 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 அழகாம் திருமலை ஆர்ப்பரிப்போம். ஏகாலபோதி ஏகோவை பிடிப்போம் வார வார துணியோடு காணானுக்குள் நுழைவோம். ஏகாலபோதி ஏகோவை பிடிப்போம் வார வார துணியோடு காணானுக்குள் நுழைவோம். எழுப்புதலிலே அமர்ந்தோ எழுப்புதலிலே நமக்கும் தோல்வியில்ல வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கும் தோல்வியில்ல வெற்றி நிச்சயமே. பலப்பட்ட திருமணமாய் இருப்போமே சுற்றி சுதந்திரிப்போம். பலப்பட்ட திருமணமாய் இருப்போமே சுற்றி சுதந்திரிப்போமே. எழுப்புதலிலே
நாடி அணிந்து துதித்து இருப்போம். ஆமென். துதி நாடி துதித்து இருப்போம். நாம் துதியவரை மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன்.
சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லு, சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. கொஞ்ச நேரத்தை துதிக்க ஆரம்பிங்க. தேவ ஆவியானவர் நோக்கி ஆண்டவரே, ஓ ரபா ஷாகாதாரி அண்டரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ ஆவியானவரே, ஓ ரபா ஷாகாதாரி அண்டரபா. நல்ல கொஞ்ச நேரம் அன்னிய பாஷை மாத்திரம். ஓ ரபா ஷாகாதாரபா தாதா. ஓ ரிபியாந்தனா ஷேகரி அண்டரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் நாமே நம்மை உண்டாக்கி இருக்கிறாரே. ஹalleluya. நம்மை ஜெனிப்பித்திருக்கிறாரே. ஹalleluya. சொல்லுங்க ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பக்கத்தில் இருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. Ora baba nashakadari andaraba. Hallelujah, hallelujah, hallelujah. Ora baba shakadari andaraba. Hallelujah, मैं तुझे करो. Hallelujah, 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 hallelujah. Ora baba shakadari andaraba. Hallelujah, तुझे करो raba. Hallelujah. அக்கினி மதிநீரே என் ஆறுதல் நீரே. அக்கினி ஓ இக்கட்டின் ஓ எல்லாம்
Hallelujah, hallelujah, hallelujah. Ora baba baba shakadara. யோர்தானிலே பட்ட மாத்திரத்திலே யோர்தான் ஒரு குவியலாக நின்றதாம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, சொல்லுங்க ரட்சகரே. உண்மையெல்லாம் எனக்கு உண்மை உண்மையெல்லாம் எனக்கு யாருண்டு உம்மை தவிர ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் தானே. ரட்சகரே உண்மையெல்லாம் எனக்கு
உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன் உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன் ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா சொல்ல முடியும் ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவே சொல்லுங்க ஜகத் ஓ ஜீவனே எங்கள் ராஜா ஓ தெய்வத்தை நோக்கி பார்த்து எல்லா உயிர்களுக்கும் மேலாய் எங்களை ஸ்தாபித்திருக்கிறவரே, எங்கும் வியாபித்திருக்கிறதான எங்கள் ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்ப்போம். நீர் ஆளுகை செய்யும் வழிநடத்துங்க. சர்வ வல்ல நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே.
மகா கிருபையுள்ள தேவனே, இந்த நாளுக்காய் சோதரிக்கங்க தாவே படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஒவ்வொரு கரத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் வானத்து பலகங்களுக்கு வந்து இடமில்லாத போஷிக்கிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனைக்கு ஏற்ப ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாசனை மறித்து ஒரு வார்த்தை மன்னாவை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மன்னா எங்களுடைய உள்ளத்திலே இருபத்தி பலப்படும் அநேக ஜனங்கள் மத்தியில் நாமத்தை எடுக்கக்கூடிய ஜனங்களாய் மாற, அநேக மக்கள் உமது நாமத்தை தொழுது கொள்ளும் மக்களாய் மாற தேவாவியால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் சமத்துவம். கிறிஸ்துவர் சவுண்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இந்த வருடத்துடைய வாக்கு தத்தத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் முழுசா வாசிக்கணும். நான் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திருப்பி கொண்டு வரப்படுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யப்படவும் இந்த கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நம்ம சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யப்படவும் உன்னை கைவிடுவது இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் கைவிடாத தேவன். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்ததை நான் உன்னோட கூட இருந்து யோசுவாவை குறித்து நம்ம பார்த்தோம். யோசுவாவோட கர்த்தர் எப்படி இருந்தார் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த தெய்வம் மகா பெரியவர், மகா உயர்ந்தவர், மகா உன்னதர், பரலோகத்தின் தேவன். அல்லேலூயா சொல்றோம். இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து. அல்லேலூயா. நான் போற இடத்துல கர்த்தர் இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் போற இடத்துல எல்லாம் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆண்டவர் என்னோட இருக்காரா இல்லையான்னு. நிச்சயமாய் சொல்றேன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னோட கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே என் நாசியிலிருந்து சுவாசம் வந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய இருதய துடிப்பு அதை சீர்படுத்திருக்கிறார். ரத்த நாளத்தை சரி பண்ணி இருக்கிறார். எல்லாத்தையுமே எனக்கு நன்மையாய் கொடுத்தார். எனக்கு முன்பாக வருகிற எல்லா தடைகளை உடைத்திருக்கிறார். நான் வாஞ்சித்த எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்னென்ன வாஞ்சிக்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் செய்வார். அதை நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த ஊழியத்துக்கு வந்த போது கூட நான் என்னென்ன வாஞ்சித்தனோ அதையெல்லாம் கர்த்தர் செய்தான். எந்தெந்த வீட்டுல நம்முடைய சபை நடத்தணும்னு சொல்லி பார்க்கிறப்போ அப்பெல்லாம் அந்தந்த இடத்துலலாம் கர்த்தர் வைத்தான். மாதா காம்ப்ளெக்ஸ் நடத்திட்டு இருக்கிறப்ப என்ன செஞ்சோம்னா, திருப்பாலத்துல வந்து பஸ் ஏற நிற்போம். அந்த சமயத்தை நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த வீடு கொடுத்தீங்கன்னா ஆராதனைக்கு நல்லா இருக்குமே. அந்த வீட்டையும் கொடுத்தான். அல்லேலூயா. அப்புறம் மாதா காம்ப்ளெக்ஸ் விட்டு காலி பண்ற சமயத்துல ஆண்டவரே இந்த பெரிய வீடு நமக்கு கிடைக்கணுமே அப்படின்ட்டு இந்த தெருவில் வர சமயத்துல இதுக்கு அந்தாண்ட ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு கிடைச்சா நல்லா இருக்கும் ஆண்டவரே நினைச்சதுதான், வாஞ்சித்தது. அந்த வீட்டையும் கொடுத்தான். அந்த வீடு ரொம்ப ஒழுகிட்டு இருந்தது. ஒரு செக்ஷன் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க, ஒழுங்குச்சு. சொந்தராஜ் பாஸ் வந்திருந்தாரு, அப்புறம் ஜெயச்சந்திர பாஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒழுகுது, பின்னாடி ஒழுதுகிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்றோம். அப்ப ஆண்டவரே இந்த ஓட்டை வீடா இருக்க, இந்த எதிர்த்துல ஒரு வீடு இருக்கு ஆண்டவரே, அந்த வீடு நல்லா இருக்குமே.
வாஞ்சித்தது தான். நான் போகல, அந்த பாயா வந்து கூப்பிட்டாரு. இங்கே நீங்க ஆராதனை செய்வது அங்க நல்லா இருக்குமே உங்களுக்கு, இங்க ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னாரு. அங்க போனோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வீடு காலி பண்றப்ப இந்த வீடு பார்க்க வந்தோம், வந்து கூப்பிட்டாங்க. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா இந்த இது மட்டும் தான் இருந்தாங்க. இது எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமணத்துறை போனோம். அப்புறம் அந்த வீடெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு திரும்ப எங்களை என்ன செஞ்சாரு, அந்த பாயை கூப்பிட்டு நீங்க வாங்க அப்படின்னாரு. இந்த வீட்டுக்கு நாங்க வந்தோம். அல்லேலூயா. ஆனா மார்ச் 31ஆம் தேதி என்ன செய்யணும், இதை காலி செய்ய வேண்டும். அவர்கள் 31ஆம் தேதி அவங்க மருமகனுக்கு வந்து தங்க போறாங்க போல இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம வாஞ்சித்ததை கர்த்தர் நடத்துவார். நம்ம வீடு கட்டிட்டு போற வரைக்கும் நல்ல பெரிய வீடா தனி வீடா நீங்க பாருங்க, பிரேயருக்குன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன் நிச்சயமா நல்ல வீடு தருவார். 2-3 காரியம் நான் மைண்ட்ல வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரியம் வாய்க்க கர்த்தரே செய்வார். அல்லேலூயா. இதை பார்க்கணும் நல்ல விஸ்தாரமான வீடாக கர்த்தர் ஆராதனைக்கு கொடுக்கும்படியாக நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நிச்சயமா சீக்கிரம் தந்துடுவார். அதே போல நம்முடைய ஆலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லா காரியமும் வந்துடுச்சு. நாளைக்கு இடத்தை பார்வையிட வராங்க. அல்லேலூயா. கலெக்டர் டிஆர்ஓ பார்த்துட்டாங்க, வேளாண் துறையிலிருந்து வந்து பார்த்துட்டாங்க, எல்லாருமே பார்த்துட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஒரு இங்க இருந்து கொடுக்கணும், ஸ்டேஷன்ல இருந்து வந்து பார்த்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்ப ஆரை தாசில்தார் 2 பேர் பார்த்துட்டாங்கன்னா கலெக்டர்கிட்ட போயிடுவோம். கலெக்டர்கிட்ட நமக்கு வந்துடும். நாளைக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க சொல்லி எல்லா அதிகாரிகளுடைய கண்களையும் தேவன் தயவை காட்ட செய்து சீக்கிரம் அடுத்த அல்லேலூயா சொல்றோம் நியர் சர்வீஸ் எல்லாமே எங்க செய்யணும், நம்ம ஆராதனை கூடாரத்தில். அல்லேலூயா சொல்றோம். சோம் பண்ணுங்க. கர்த்தர் ஒன்றில்லாத கர்த்தர் தருவார். காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம். நம்முடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் யாரையும் கொடுங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நிலைமையும் தெரியும், எல்லாமே தெரியும். கர்த்தர் உங்களை நிரப்புகிற பொழுது நீங்களே கொடுப்பீங்க. நான் எல்லாருமே கொடுங்க 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 நான் சொல்ல மாட்டேன். தேவைகளை அறிவிப்பேன். தேவைகளை அறிவிக்க வேண்டியது என்னுடைய காரணம். மோசையிட்டு ஆண்டவர் சொன்னார், ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு அறிவி, மனப்பூர்வமா கொடுக்கிறவங்க வாங்க அப்படின்னாரு. ஆனா எக்கச்சக்கமா போயிடுச்சு. தாமிய காலத்துல எதே மாதிரி தான் மீதியா இருந்துச்சு. வெள்ளி ஒரு பொருட்டா இல்ல. இது என்னுடைய அதுக்கு அல்ல, தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனையோ பேரு 10,000, 20,000, 30,000, சில பேர் 50,000, சில பேர் லட்சம் இப்படி எல்லாம் கொடுத்து நம்ம வாங்கி அடுத்து வாங்கி இருக்கிறோம். அந்த தேவன் இன்னும் பழுக செய்வார். சீக்கிரம் நம்ம ஆராதனை கூட இருந்து போய் இனி தூக்கிட்டு போக முடியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பெருசிய பாலைவனத்துல போற மாதிரி போயிட்டு இருக்கோம். ரேபத்தீவிலிருந்து ஆரம்பிச்சு செங்கடலை கடந்து அடுத்த சீனாய் வனாந்தரத்துல போய் அல்லேலூயா அடுத்தது யோர்தானை கடந்து அல்லேலூயா தேசத்தை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் கடவுளே விட்டோம். அப்ப யோர்தான் தான் எதுக்கு இருக்கு. அல்லேலூயா. யோர்தான் என்ன செய்யும், ஆசாரியன் அதாவது ஊழியக்காரனுடைய உள்ளங்கால் பட்ட உடனே அது பின்னிட்டு போகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கிட்ட இருக்கிற பணம் அல்லேலூயா ஒளிவு முறை இல்லாம நான் சொல்லுவேன். யார் யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற காரியமும் எனக்கு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் அதை நான் கொடுக்க போறேன். எவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு கொடுத்தது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அடுத்தவங்க கொடுத்தது உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்றோம். ஆனா நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். பாஸ்டர்கிட்ட கொடுத்தா பாஸ்டர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. நீங்க எந்த பணம் எப்ப கொடுத்தீங்களாலும் அதற்குரிய கணக்கு எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்வாரு. ஆமா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்ப இங்க வந்துருவோம். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து
என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு இடத்துக்கு போறோம், தேவன் காக்கிறார். நம்ம பிள்ளைகள் என்ன சொல்றோம்? ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்து போயிட்டு வா, அப்படித்தானே சொல்றோம். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து போயிட்டு வா அப்படின்றோம். ஆனா நம்முடைய தேவன் பார்த்து போயிட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. நம்ம கூடவே வருகிற தேவன். அல்லேலூயா. நம்ம கூடவே வருகிறவர், நம்மளை பாதுகாக்கிறார். 100க்கு 100 அவர் பாதுகாக்கிறார். 100க்கு 100 நம்மை கரிசனையோடு விசாரிக்கிறார். 100க்கு 100 நமக்கு ஞானத்தை எல்லாவற்றையும் தருகிறார். அல்லேலூயா. இதை விசுவாசிக்க வேண்டும் நம்ம. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்றோம். ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். தேவன் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, தானியேல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 3:15. தானியேல் 3:15. இப்பொழுது எக்காலம் நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருப்பதால் நல்லது. ஆமா, இது ராஜாவோட கட்டளை. இது ராஜாவின் கட்டளை. யூதர்கள் விக்கிரகத்துக்கு வணங்க மாட்டாங்க. எந்த மனுஷனையும் அவன் நேசிப்பாங்கிற ஒழிய மனுஷனுக்கு மண்டி போட மாட்டாங்க. கடவுளை தவிர, தேவனை தவிர. இது யூதர்களுடைய கட்டுப்பாடு. இஸ்ரவேல் கூட என்ன செய்வான்? யூதர் அங்காதவன் அப்படி இப்படிதான் திரும்புவான். ஆனா இவன் அப்படி அல்ல. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை பார்க்கிற பொழுது, என் அருமையான தேவ பிள்ளைகளே, வைராக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் ஜமீன்தார் குடும்பம், அதாவது ராஜ வாழ்க்கை வாழ்கிறவர்கள். சீமான் வீட்டு பிள்ளைங்க, படித்த பிள்ளைகள். அப்ப அந்த தேசத்தை அவர்கள் கொள்ளையடித்த பிறகு முக்கியமானவர்களை கொண்டு போய் கல்தேயருடைய நாட்டிலே வைத்து கல்தேயருடைய படிப்பு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு சேவை செய்யும்படியாக. ஏன்னா ஞானம் உள்ளவங்க யாருக்கிட்ட இருக்கான்? யூதன் தான். இன்னைக்கு யூதர்களை போல ஜூஸ் போல யாரும் அறிவாலும் கிடையாது. ஒரு சின்ன நாடு, கண்டுபிடிக்கிற எல்லா காரியமும் அவன் தான். சகல வெப்பன்ஸ் கையில வச்சிருக்கான். எத்தனை பேர் அடிச்சு பார்த்தாச்சு, ஒருத்தனை ஒன்னும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. ஒருத்தனை ஒன்னும் செய்ய முடியல. காரணம் ஏன்னா தேவனை அவன் ஆராதிக்கிறவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்க யுத்தம் நடந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் அவன் ஜெபிக்கிற சமயத்துல யுத்தம் வந்தாலும் துப்பாக்கி அந்த வச்சுட்டு அவன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நபர். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவன். அதே போல சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களும் அந்த நேபுகாத்நேச்சர் நாட்டின அந்த சிலையை வணங்கல. ராஜாவுக்கு அதிகம் கோபம் வந்துருச்சு. இது ராஜ கட்டளைகளை மீறுகிறான் என்று சொல்லியாச்சு. ராஜாவுக்கு கோபம் திரும்ப என்ன செய்யணும்? திரும்பவும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், திரும்பவும் உங்களுக்கு ஒரு நேரம் தாரேன். நீங்க சாஷ்டாங்கமா விழுந்து தொழுது கொள்ளணும். உங்களுக்கு கிண்ணறம் வாசிக்கப்படும், நாதஸ்வரம் இருக்கும், கைத்தவருக்கு எல்லாமே செய்வாங்க. அந்த சமயத்துல நீங்க பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனா அவங்க அப்படி செய்யவே இல்லை. ஆனா நேபுகாத்நேச்சர் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு திரி இருக்கு. அல்லேலூயா. அது வாசிங்க. நேபுகாத்நேச்சரே, வசனம் 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 16. என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நீ கர்த்தரோடு இருந்தா எதிரி ஒன்றை கேட்கறதுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். ஒடுக்குமுறையில தான் போயிட்டு இருக்கு. ஒடுக்குமுறையில போயிட்டு இருக்கு. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் அல்லேலூயா, உனக்கு நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. அல்லேலூயா. சொன்ன உடனே ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு?
அதிக பயங்கர கோபமாயிடுச்சு. 7 மடங்கு அந்த சூளையை திரும்ப என்ன செய்யறான்? எரிய வைக்கிறான். எரிய வச்சு வாசிப்ப தொடர்ந்து, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களை வணங்குவதில்லை, பணிந்து கொள்வதில்லை அப்படின்னு அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் கடுங்கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருக்கு விரோதமாக வேறுபட்டது. பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் படுத்தி உத்தரப்படுத்தி அவர்களை கட்டி என்ன செய்யலாம் போட சொல்லி ராணுவ வீரத்தை கொடுக்கிறான். அவர்களை நல்ல கட்டி ராணுவ வீரர்கள் தூக்கி போடுகிற பொழுது அந்த அக்கினி ஜுவாலை ராணுவ வீரர்களை பட்சித்தவே ஒழிய அவர்களை பட்சிக்கவில்லை. அல்லேலூயா. சூளையிலே அவர்கள் விழுந்தார்கள். சூளையில அவர்கள் விழுந்தார்கள். அப்ப நேபுகாத்நேச்சர் எழுந்து பார்க்கிறான். பார்த்த உடனே சூளையில யார் இருக்கா? நம்ம 3 பேர் தானையா போட்டோம். உள்ள தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒரு நபர் இருக்கிறார். அல்லேலூயா. சோத்ரம். நீ அக்கினி சூளையில உன போடப்பட்டாலும் சரி, உன்னோடு கர்த்தர் இருப்பார். உன்னோடு கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனம் மட்டும் நாம வாசிங்க. நேபுகாத்நேச்சார் தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 மனுஷரை அல்லவோ கட்டுண்டவர்களை போட்டோம். பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்கிறார்கள். அதற்கு அவன் உலாவுகிறதை காண்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மோடு கர்த்தர் இருப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிற கர்த்தர் நிச்சயமா சொல்ற நம்மோடு இருக்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நம்ம மறந்துடுறோம். அவங்க பிடிச்சாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ராஜா போயா, உனக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, உனக்கு நான் உத்தரவு சொல்லணும் அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க. போய் அந்த மேல தலைமுடி தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பொசணும். மோப்பம் பிடிச்சு பார்க்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. அக்கினியோட வாசம் இல்லை. அல்லேலூயா. சொல்றோம். அந்த ராஜாவோட கட்டளை பாருங்க. வாசிங்க கட்டளை. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனுக்காக அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தாசர்களை விடுவித்தார். தேவனுக்கு சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியாலும் துண்டித்து போட கணவன் எருக்களமாக்கப்படும் என்று சொல்லி உத்தரவு போடுறான். ஆமென். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் தான் மெய்யான தேவன் என்று நிரூபித்தார்கள். என் அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கும். அப்ப அந்த அக்கினி ஜுவாலையில வந்து தேவகுமாரன் சாயல் இருந்தார். அல்லேலூயா. அது மட்டும் மாத்திரமல்ல, தானியேல் விஷயத்திலையும் பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்றோம். தானியேல் விஷயத்தை பார்க்கிறப்ப 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 20, 21, 22
ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தமது தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாகவும் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கும் முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, ராஜா தானியேலுக்காக துயர சத்தமா நம்ம பார்க்கிறோம். ராஜாக்களுக்கு என்ன தெரியுங்களா இருக்கும்? இப்ப நமக்கு தூக்கம் இல்லைன்னு என்ன செய்யறோம்? ஒரு நல்ல சாகத்தால அந்த நம்ம ஆராதனை பாட்டை போட்டு விட்டு அப்படியே காதில் ஏதாவது வச்சுட்டு தூங்கிடும். ராஜாக்களுக்கு அப்படி கிடையாது. அல்லேலூயா. ராஜாக்களுக்கு என்ன அப்படின்னா, கிண்ணறம் வாசிப்பவங்க இருக்கும், மேளங்கள் இருக்கும், டான்ஸ் ஆடுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னா கை தட்டானா என்ன செஞ்சிடணும்? அவங்க உட்காந்தானா எல்லாரும் ஆடி பாடி அவங்க நம்ம திருப்திப்படுத்தி அவங்க தூக்கம் வர வரைக்கும் செய்வாங்க. அவங்க தூக்கம் வந்தானே எல்லாம் போக சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப தானியேலை உள்ள போட்டு தூக்கம் வராம எதுவுமே வேணான்னு சொல்லி விரக்தியாக இருந்தான். எப்படா விடியும் விடியும் விடியும். அல்லேலூயா, சொல்றோம். தானியேல் ஆண்டவனை செய்யற சிங்கத்தின் கெபியில தனியா போடுங்க. கர்த்தருடைய தூதன் இருந்தான், வாயை கட்டினான். அல்லேலூயா. அதுக்கு மாறா பாருங்க, அந்த மற்ற ஆட்களை தூக்கி எறிகிற பொழுது அவன் எலும்புகளை முடித்து போட்ட கீழே விழுறதுக்குள்ள. அல்லேலூயா, சொல்றோம். இப்ப இவனுடைய கடைசி ராஜாவுடைய அந்த தானியேலை குறித்து சொல்லுகிற போது பாருங்க, சாட்சி சொல்றதை சொல்லுவாங்க பாருங்க. பின்பு ராஜாவாகிய தரியோ குடியிருக்கிற எல்லா ஜனங்களும் தேசத்துல குடியிருக்கிற எல்லா ஜனங்களும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஜீவனுள்ள தேவன் பாருங்க, உயிருள்ள தேவன். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர். கல்லோ மண்ணோ மரமோ அதோ இதுவும் இல்லை. உயிருள்ளவர், பேசுகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நமக்கு ஆலோசனை கூறுகிறவர், நம்மோடு இருக்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் நேற்றும் இன்றும் என் நாளையும் என்றென்றும் மாறாதவர். அவருடைய ராஜ்யம் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்று எழுதினான். நமக்குள்ள இருக்கிற கர்த்தரை வெளிப்படுத்தணுங்க. நம்ம கிட்ட இருக்கிற கர்த்தரை வெளிப்படுத்தாம என்ன ஆகும்? அல்லேலூயா. இப்ப நான் ஒரு சின்ன கேள்விதான் கேட்கிறேன். பிள்ளைகளுக்கு ஏன் என்சிஎல் போடுறோம்? தகப்பன் யாரு அப்படின்னு தானே என்சிஎல் போடுறோம். நம்ம போட்டுக்கிறோமா? இது சரிகிற பிரகாரமா, ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம என்சிஎல் போடுறோமா? அல்லேலூயா. போட்டுக்கணும். பழைய பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அவங்க போகும்போது சோத்திரன் சொன்னாங்க, வரும்போது தோத்திரம் சொன்னாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும்
அவங்க வாயில இருந்தது. இதாங்க அடையாளம், இதாங்க இன்சியல். ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன அப்படின்னா வாயில துதி வந்துகிட்டே இருக்கணும், வாயில துதி வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தோத்திரம் போடுங்க, ஆத்திரம் போயிடும். தோத்திரம் போடுங்க, பாவம் நெருங்காது, உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம என்சியை போட்டாங்க, இயேசு நம்மளோட இருக்கிறார். ஆவியானவர் நம்ம அச்சாரம், நம்மகிட்ட இருக்கிறதுக்கு அச்சாரமானவர், முத்திரையானவர். அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தபடியா பார்க்கிறப்ப ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். இது நம்ம ஆபத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக முதல் காரியம். ஆபத்தின் நேரத்துல கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே ஆபத்தை நீக்கி நம்மை ஜீவனை கொடுத்து அவர்தான் தேவன் என்பதை நிரூபித்தது. இரண்டாவது காரியம் ஈசாக்கை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். 26, 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். 28வது வசனம். அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் ஒரு ஆணை ஏற்படுத்த உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே செய்து உம்மை சமாதானத்துடன் அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. என்ன காரியம் நடந்துச்சு? அங்க துறை வெட்டினாங்க. துறை என்னங்க, தண்ணி வந்துச்சு, உடனே தூத்து போட்டான். ரெண்டாவது ஜலம் வந்துச்சு, தூத்து போட்டான். இயேசுவுக்கு சுத்தனான பேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாச்சுன்னா தூரமா வந்து திரும்ப அவிடம் விட்டு வந்து பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நம்ம வேலி வைக்கிறப்ப வேலிக்கு பக்கத்தாப்புல ஒருத்தன் வந்து யாராவது சண்டை போட்டான்னா ஈசாக்கின் தேவனுக்கு தோற்றம். அல்லேலூயா. நம்மளை பார்த்து யாராவது பொறாமப்பட்டு நமக்கு இல்லாத பொருளாதார செய்யறாங்க, ஈசாக்கு தேவனுக்கு தோற்றம் சொல்லுங்க. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அப்படி நம்ம செய்தோம் என்று சொன்னால் யாரு நமக்கு எதிரியா வராங்களோ அவன் சொல்லுவான் 28 சொன்ன மாதிரி அவர்கள் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ண வேணாம். ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணல. அவன் ஈசாக்கின் தேவன் பார்த்தார், அவரை பார்த்தார். அதனால்தான் கர்த்தர் சொல்ற மாதிரி அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் ஆபிரகாமுக்கு தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணோம்னா போச்சு. வாக்குவாதம் பண்ணாதீங்க, உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. அதே நபர்கள் வந்து நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கண்டோம்.
அல்லேலூயா. முதல் காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆபத்தான சூழ்நிலையில ஜீவனுக்கு விரோதமா இருப்ப வைராக்கியமா இருந்தான். தேவனை தவிர வேற யாருமே தோல்வி கொள்ள மாட்டான் அப்படின்னு ஜெபத்துல கையொச்சான். ஜெபத்துல 3 வேளையும் தானியேல் ஜெபம் பண்ணான். கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டினான். அதனால அங்கே அக்கினி ஜுவாலையில இருந்து சிங்கங்களின் குகையிலிருந்தும் கர்த்தர் தப்புவித்தார். அல்லேலூயா. இங்க யாராரு ஈசாக்குக்கு விரோதமா வராங்களோ, அவன் துறவு வெட்டுகிற போது யாராரு விரோதமா வராங்களோ அத்தனை பேருக்கு அவன் வாக்குவாதம் செய்யல, பெயர்ந்து போய் அந்த நினைச்சா துறை வெட்டுனான். தண்ணீர் வந்தது. அல்லேலூயா. சொல்றோம். கர்த்தர் நம்மை பெருகும்படி இடம் கொள்ளும்படி தேவன் நம்மை பெருகப்படுவதற்காக அவர் இந்த ஊற்றை கொடுத்தான்னு சொல்லி அதுக்கு ரகபோத்துன்னு பேர் வச்சோம். இடம் கொண்டு பெருகும். வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நமக்கு வாக்குவாதத்துக்கு யாராவது வராங்கன்னா தோத்துறோம். ஐயா ஒரே வார்த்தை சொல்லுங்க, சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காரியம், ஒரு நபர் நான் வழக்கு இது பண்றப்போ ஒரு நபர் வந்தாரு. அவர் ரசிக்கப்பட்டவர். அவருக்கு அந்த வீட்டுல ஒரு பங்கு உண்டு. அந்த வீட்டுல அவர் தான் இருக்காரு. அவங்க அண்ணன் தம்பிகள்லாம் நல்லது வாங்கிட்டு வசதியா அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா இருக்கிற காலத்துல எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஆனா இருக்காது இல்லை. இது இந்த பையன் இந்த அவங்க அப்பா மட்டும் இருக்காரு. வந்து என்ன செஞ்சாங்க, பொறாமை கொண்டு எங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இருக்குன்னு சொல்லி 3 பேருக்கு வந்துட்டாங்க. சண்டை போட வந்துட்டாங்க. அவன் ஒண்ணுமே சொல்ல, இது எங்களுக்குன்னு எங்க பிரிச்சு கொடுத்ததுதான், நீங்க கேட்குறீங்க. அவன் தேவன் சொல்றான், என் ஆண்டவர் உயிருள்ளவரா இருக்காரு அப்படின்ட்டு. அல்லேலூயா. என் ஆண்டவரே உயிருள்ளவரா இருந்தாரு. உடனே பஞ்சாயத்து கலகமாயிடுச்சு. பஞ்சாயத்து கலகமாகி என்ன நீ வந்து கேட்கிறவங்க அவதான் சொல்றான். ஒரே வார்த்தை சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. உள்ளபடி அவங்க சொத்து தான், எங்க தாத்தா நாங்க இருந்தப்ப எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊரே சேர்ந்து அவருக்கு எழுதி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி கையில கொடுத்தாங்க. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. உயிருள்ள தேவன் ஈசாக்கு ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. 3வது காரியம் பார்க்கிற பொழுது 3 யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் எடுத்துங்க 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது வசனம் 4-5 வரைக்கும். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் யோசேப்பினிடத்தில் என்ன இருக்கிறார்? தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கினான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கி முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் உண்டாயிருக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். உங்களை ஒருத்தங்க வேலைக்கு கொடுத்து ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நீங்க செஞ்சீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா உங்களை விட்டு வேற யாருமே தொட மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. சில பேர் கால் எடுத்து வச்சாலே என்ன ஆயிடும்? உலக பழமொழியில சொல்லுவாங்க. அல்லேலூயா. சொல்றாங்க 2 பேரும் உள்ள போக கூடாது. ஆபா பொண்ணு விட அமீனா பொண்ணு விட ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. நம்மளோட கர்த்தர் இருப்பாரானால் யார் வாசப்படி போய் மீச்சமோ அந்த வீட்டுல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு முன்பாகவே கொடுப்பார். அவங்க சொல்லுவாங்க, இந்த பிரதர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, இந்த பிரதர் எங்க வீட்டுல இருந்து ஜாப் பண்ணாங்க, கர்த்தர் வாய்க்கப்படினார். என் பிள்ளைக்கு நல்ல மரம் வந்துச்சு, என் பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு வந்துச்சு, நாங்க வீடு கட்டாம
கர்த்தர் உங்களோடு இருக்கணும். யோசேப்போடு கூட இருந்த பொழுது எகிப்தியனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எகிப்தியனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அதே 39வது அதிகாரத்துல 21, 22, 23 கர்த்தர் யோசேப்போட இருந்து கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை வாய்க்க பண்ணினபடியால் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அல்லேலூயா. ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டாலும் கர்த்தர் அவனோட இருக்கிறான்னு சொல்லி யார் பார்த்தா? கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. கர்த்தர் யோசேப்போட இருக்கிறபடினாலே அது என்ன நடந்துச்சு அப்படின்னா சிறைச்சாலை தலைவனுக்கு ரெஸ்ட் வந்துச்சு. அல்லேலூயா. எல்லா அக்கிஸ்டும் யார் கையில கொடுக்கிறான்? ஆமா, யோசேப்போட அக்கிஸ்ட். ஆமென். அல்லேலூயா. அவன் கையில கொடுத்து அவன் அக்கிஸ்ட் ஆக்கப்பட்ட ஆள். அக்கிஸ்ட் அல்ல, அவன் நீதிமான், அவன் கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு விரோதமா எத்தனை பேர் வரலாம், நம்மளை பார்த்து பொய்யா சொல்லலாம். இவங்களை பத்தி தெரியாதா? அப்படி இப்படி சும்மா ஞாயிற்றுக்கிழமை பைய தூக்கிட்டு போறாங்க, பைபிளை தூக்கிட்டு போறாங்க. அல்லேலூயா. சும்மா தூக்கிட்டு போறாங்க. என்ன அதை கேட்டு போனா செய்வாங்க அவங்க. அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. சொல்ற கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். யோசேப்பு ஒரு குற்றவாளியாக கொண்டு போயிருந்தார். நிரூபிக்கப்படாத குற்றவாளி. யோசேப்பு நிரூபிக்கப்படாத ஒரு குற்றவாளி. ஆனா அந்த குற்றவாளி கையில தான் என்ன சொல்றாங்க? அக்கிச்சலம் கொடுக்கிறாங்க. எங்க போனாலும் தேவ மனுஷனுக்கு ஒரு உயர்வு. தேவ மனுஷன் எங்க காலத்தை வச்சாலும் அங்க உயர்வு இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தபடியா பார்ப்போம். 41வது அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 28. பார்வோனுக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும். 70 வருஷம். அல்லேலூயா. இதை நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில யாரை நம்புங்க தெரியுமா? அல்லேலூயா. சோம்பாயும் பான பாத்திரக்காரனை நம்பியிருந்தான். அந்த சொப்பனவதான பான பாத்திரக்காரனுக்கு விடுதலை ஆயிடுச்சு 3 நாள்ல. நீ ராஜா விட்ட போறப்ப நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லு. அல்லேலூயா. நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லு. என்ன அபாண்டமா தூக்கி போட்டாங்கன்னு சொல்லு. அவன் அங்க போனால யார மறந்துட்டான்? யோசேப்பை மறந்துட்டான். யோசேப்பை மறந்தோடனே அந்த சும்மா இல்ல, ஒரு 2 வருஷம் வரைக்கும் என்ன இருக்காப்ல அப்படியே விட்டார். இந்த 2 வருஷமும் யோசேப்பு சாதாரண இல்ல, ஒரு ஆளுகை உள்ள மனுஷனா இருந்தான். சிறைச்சாலையில ஆளுகை உள்ள மனுஷன். ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் கர்த்தர். உடனே கல்தேர லாரி கூப்பிட்டான். என்ன சொல்லு, சொப்பனத்தை சொல்லு. அல்லேலூயா. சொப்பனம் சொப்பனத்தை சொல்லு. அல்லேலூயா. ஒருத்தருக்கு சொல்ல முடியல. அப்பதான் பானபாத்திரக்காரனுக்கு என்ன வந்துச்சு? ஞாபகம் வந்துச்சு. ராஜாட்ட போய் சொல்றான், ராஜாவே ஒரு எபிரேயன் இருக்கான், அடிமை, அவன் ஜெயில இருக்கான். அவன் எந்த சொப்பனத்தை நம்ம சொன்னாலும் அப்படியே நடக்கும் முடியும். உன்னை கூப்பிட்டு வர சொன்ன. அல்லேலூயா. 17 வயசுல அண்ணன் தம்பிகள் வித்த ஆளு. அல்லேலூயா. சோத்திரம். இந்த ராஜா அவனுடைய அரண்மனையில போறப்ப சாதாரண போல ஜெயிலோட இல்லை. அல்லேலூயா. அவனை சவரம் பண்ண சொல்லி ஷேவ் பண்ணி நல்ல வஸ்திரத்தை கொடுத்த ராஜாவுக்கு முன்பாக 30வது வயசுல போய் நிற்கிறான். அல்லேலூயா. 30வது வயது என்பது ஒரு முக்கியமான காரியம்.
சொல்லுங்க பார்ப்போம். 30வது வயது ஒரு முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது. இயேசு கிறிஸ்து ஊழியத்து வருஷமா தான். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்து வருஷம் தான். யோசேப்பு அதுக்கு தான் கொண்டு போறாங்க. 30 வயசுல யார்கிட்ட நிக்கிறான்? ராஜாட்ட நிக்கிறான். அல்லேலூயா சொல்றான். சொப்பனத்தை கேட்டுட்டு சொல்றான். அந்த 7 கதிர்கள், அந்த 7 பசுக்கள், கொடுமையான உள்ள பசுக்கள் என்னன்னா செழிப்பு. 7 வருஷம் உனக்கு செழிப்பு. அடுத்த 7 அதாவது அவலட்சணமான பசு, அது வறட்சி. அல்லேலூயா சொல்றோம். அதனால நீங்க நல்ல பசுன்றது அந்த 7 வருஷத்துல விளையிறத சேர்த்து வைங்க. தானியத்துல சேர்த்து, களஞ்சியத்துல சேர்த்து வைங்க. ஆயுத கணக்குல சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அல்லேலூயா சொல்றோம். அதுக்கு நல்ல அதிகாரிகளை போடுங்க அப்படின்னு. அல்லேலூயா. நல்ல அதிகாரிகளை போட்டு ஞானம் உள்ள ஆள போடுங்க அப்படின்னு. ஆனா என்ன நடந்துச்சு அதை மட்டும் பாருங்க. உண்மை போல இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்காரர் எல்லாரும். வசனம் சொல்லுங்க சார். 37. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? ஆமென். தேவ ஆவியை பெற்ற வேறொரு மனுஷன் உண்டோ? இவனை போல வேறொரு மனுஷன் உண்டோ? கர்த்தர் உன்னோடு இருக்கிற போது நீ சொல்லுகிற ஒவ்வொரு அறிவுரையும் கேட்டு அதை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா சொல்றோம். ஒரு வாயிலிருந்து வருகிறது தேவ வாக்காய் மாறும். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஒரு வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவ வசனமாய் இருந்துச்சுன்னா அது தீர்க்க தரிசனமாய் மாற்றி கொடுப்பார். தீர்க்க தரிசனமா மாற்றுவார். உங்களுக்குள்ள எல்லா வரங்களும் இருக்குங்க. என்னைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீரோ அன்னைக்கு உங்களுக்குள்ள அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது உங்க கையில் இருக்கு. அல்லேலூயா சொல்றோம். பார்வோன் சொல்றா பாருங்க. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு மனுஷன் உண்டோ என்றால் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. ராஜா உத்தரவு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்து அவர் வார்த்தையாய் மாற்றுவார், உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அடிமையில் இருந்தவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் அந்த ராஜாவின் இடத்தை கொண்டு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்தார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவனோடு கர்த்தர் இருந்தார் என்று சொன்னால் அவன் கீழாக மாட்டான், மேலாவான். அவன் வாழாக மாட்டான், அவன் தலையாவான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனம் அடுத்தது. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன். இந்த ராஜ பதவி யாருக்கு வேணும்? அல்லேலூயா. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இருக்கிற மந்திரிமார்கள், முதல் மந்திரி, பிரதம மந்திரிகள், இவங்களுடைய சொந்த முயற்சியில இவ்வளவு காரியம் நடக்குது. அவர்களுக்கு என்ன இருக்கு? ஆலோசனை சொல்றது. பிஏ தனியா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு இந்த திட்டத்தை இப்ப செய்யணும், இந்த திட்டத்தை அப்ப செய்யணும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்றோம். அப்பதான் நாடு என்ன செய்யும்? சரியா வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாவே சொல்றான், இந்த பதவியில மட்டும்தான் நான் பெரிய ஆளு. அடுத்த வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி
கையில் போட்டிருந்த பார்வன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்து பொன் சரப்பணிகளை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய இரண்டாம் மதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனித்து பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அல்லேலூயா. அவனை அதிகாரியாக்கினான். ஒரு பயப்பட என்ன செய்யல. ஆமா, யாரோ தண்டனித்த பணங்களை என்னாச்சு, அவனை கொண்டு வந்துருவேன். அல்லேலூயா, சோத்திரம். அப்ப நீங்க நினைச்சு பாரு, நான் இந்த வாசிக்கிறப்ப நினைப்பேன், போத்திபார் மனைவி என்ன செஞ்சிருப்பான், நடுங்கிட்டு வந்திருப்பா. அல்லேலூயா, நடுங்கிட்டு வந்திருப்பா, வந்து சாஸ்திராங்கமா விழுந்திருப்பா. அவன் வீட்டை கடந்து போற சமயத்துல எல்லாம் வணங்கணும், தண்டனிட்டு வணங்கணும். என் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருந்தா, கர்த்தருடைய அல்லேலூயா ஆளுகை உண்மையில இருந்தா, கர்த்தர் உனக்கு கனத்தை கொடுப்பான். கர்த்தர் உனக்கு கனத்தை கொடுப்பான். அந்த கனம் மனுஷனால் கொடுக்கப்பட்டதில்லை, கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. யோசேப்புக்கு கொடுத்த கர்த்தர் அந்த கனம் மனுஷனால் அல்ல, பார்வோனால் அல்ல, என் கர்த்தர் அவனை உயர்த்தினபடினாலே. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கனம். அப்ப கர்த்தர் தன்னோடு இருந்தா ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். அவர் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு முன்பாக மெய்யான தேவன் கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினபடினாலே அவனை அக்கினி சுவாலை பட்சித்து போடவில்லை. ஜபத்தை தடைக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஜபம் தடை பண்ணப்பட்ட பொழுது தானியேல் வழக்கத்தின்படியே 3 வேளையும் பலகணியில் நின்று எருசலேமை குறித்து ஜெபம் பண்ணான். அதை வெளியிறக்கப்படுத்தபடினாலே அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டான். அல்லேலூயா. சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. அல்லேலூயா சொல்றோம். யார் தானியேலுக்கு விரோதமா செய்தார்களோ அத்தனை பேரும் அவன் குடும்பமா கொண்டு போய் எதுல போட்டாங்க, சிங்கத்தின் குகையில போட்டாங்க. அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா. ஆனா ஒரு சட்டத்தையே கர்த்தர் ஏற்று வைத்தார். தானியேல் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், வானத்துக்கும் பூமியில அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறார். அவரை போல ஒரு தேவன் இல்ல அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தப்படினார்கள். அல்லேலூயா சோத்திரம். ஆமென். ஈசாக்கோடு இருக்கவர் தர்க்கம் பண்ணி, அல்லேலூயா சோத்திரம், தர்க்கம் பண்ணுகிற பொழுது அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவனோடு இருந்து ஒரே வித நிலங்கள்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஆனா ஈசாக்கு விதை விதைத்தது மாத்திரம் ஆண்டவர் 100 மடங்கு. ஆமா, சில நேரத்துல நமக்கு நல்ல வருமானம் வருது, நல்ல வீட்டை கட்டுறோம், நல்லா இருக்கும், செழிப்பா இருக்குன்னு பார்த்தா சில பேருக்கு என்ன வரும், பொறாம வரும். சில பேருக்கு என்ன வரும், பொறாம வரும். உடனே நம்ம எது செய்தா அது குத்தம், இதை செஞ்சா இது குத்தம், அப்படி குத்தம் பார்க்கிறாரு. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? அல்லேலூயா சோத்திரம். ஆமென். தர்க்கம் பண்ணாம போனான். அல்லேலூயா சோத்திரம். சரி, தலையாட்டிட்டான். நமக்கு நேரம் ஏதாவது குறைப்பு சொன்னாங்க, சரிங்க சரிங்க போகுது, தலையை மட்டும் ஆட்டிட்டு போங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா சோத்திரம். அவங்களே சொல்லுவாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எதிரிகள் வாயிலிருந்து வரும், கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லப்படும். அல்லேலூயா சோத்திரம். அடுத்தது யோசேப்போட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா சோத்திரம். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். அல்லேலூயா சோத்திரம். கர்த்தரோடு இருந்தபடினால ஆசீர்வாதம். அல்லேலூயா சோத்திரம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு காரியம் மட்டும், பவுலோட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பணி 23ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் பணி 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, சவுலே பவுலே வாசிங்க, நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். 18ஆம் விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். ஆமென். அந்த சபதம் ஒண்ணுமே
நடக்கல. 18ஆம் அதிகாரம் 9-10. அப்போஸ்தலர் பணி 18ஆம் அதிகாரம் 9-10. ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க போறவங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை இது. அல்லேலூயா. ஒருத்தனை உங்க மேல கை போடுறது இல்ல. இந்த பட்டணத்துல எனக்கு அநேக பேர் இருக்காங்க. அல்லேலூயா சொல்றோம். கர்த்தரை விட்டு ஆலோசனை விட்டு போக கூடாது. சில பேர் கர்த்தரோட இருப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறான், மனுஷனுடைய வார்த்தையை பார்ப்பாங்க. எடுத்துங்க நியாயாதிபதி புஸ்தகம், கடைசியா நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-9. நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். யார் சொல்றது? இது தீர்க்கதரிசியாகிய தேவோரால். அல்லேலூயா. தேவோரால் சொல்றார். ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம். அதற்கு பாராக்கு என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அப்பே சில பேர் தீர்க்கதரிசி சொல்லி செய்ய மாட்டாங்க. நீங்க என்னோட வரணும் அப்படின்னு. அதுக்கு வார்த்தை வந்து பாருங்க. அதற்கு அவள் நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் மேன்மை உனக்கு கிடையாது. அந்த மேன்மை யாருக்கு கிடையாது? உனக்கு கிடையாது. ஒரு ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுப்பார். எழுப்பி கூட போனார். அல்லேலூயா. அங்க என்ன நடந்துச்சு? ஒரு ஸ்திரீ அளவில் என்னஞ்சா அவனை கொண்டு வந்து அவனை பாலை கொடுத்து படுக்க வச்சு ஆணி அடிச்சு கொண்டான். யாரு கொல்ல வேண்டியது? பாராக்கு கொல்ல வேண்டும். அதை விட்டாச்சு, வேற இடத்துல வருது. அல்லேலூயா சொல்றோம். நீங்க சும்மா இருந்தா ஆமா வேற இடத்துல வரும். தீர்க்கதரிசனா நம்பணும். எல்லா தீர்க்கதரிசி நம்பாதீங்க. கர்த்தருடைய வசனம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வசனத்தின்படி வருகிற போது அதை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்களோடு இருக்கிறது. அப்படியே முழங்கால் பண்ணிட்டு அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா யோசேப்போடு கூட இருந்து அற்புதங்களை அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே அக்கினி அழித்து போட்ட தேவன் அல்லேலூயா. தானியேலோடு இருந்து சிங்கத்தின் வாயை கட்டப்பட்ட தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறேன். அல்லேலூயா. ஓ ராபா காபாலா ஷதா ராபாலா. ஆண்டவர் அப்படியே கேளுங்க. அல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை திட்டம் பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் போகிற இடம்லாம் ஆண்டவர் வருவார். நான் போகிற இடம்லாம் ஆண்டவர் வருவார். என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். ஓ ரே 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 ஓ ரே சே ரே ரே நம்ம அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா. வாகனத்துல எழுந்திருப்போம். உங்களுடைய சமூகம் முன்னாடி போகும்னு சொல்லி அல்லேலூயா அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எனக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். என்னோட கர்த்தர் இருக்கிறார். என்னோட கர்த்தர் ஜீவிக்கிறார். நான் அவருடைய அல்லேலூயா நான் அவருடையவன், நான் அவருடையவர் என்று சொல்லி ஒருமை பாராட்டுகிற போது உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சேஷம் மேல வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் சேஷம் மேல வரும். அழைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுதும் திறக்கப்படுவதாக ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஊற்றாக இயேசுப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. எல்லாம் அந்நிய ராசிங்க. ஓ ரா 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 லே 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 வாலா 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 வாலா. அல்லேலூயா. ரிவா கபரா ரபா கபரா ரபா. விசுவாசித்தவள் பாக்கியம்.
ஓரிமா கபாபாபா ஓரிமா கபலபரமா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கு, உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கு. எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில வரைந்திருக்கிற நம்மை விட்டுடுவாரா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே ஆண்டவரே சொல்றோம், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரே சொல்றோம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம் எங்க சிரசின் மேல் இருக்கிறது. நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை எல்லாம் மறவாதே. ஆமென், 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 ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒருவரை ஒருவர் நல்லா விசாரித்து சுகமுட விசாரித்து நல்ல கைகளில் கொடுக்கி தேவனுடைய நாமத்தை மகிமை கொடுத்துவோம். அவரை வந்தவனமா போகணும். ஒருத்தங்க வாழ்த்துங்க, ஒருத்தங்க ஹல்லேலூயா சொல்றோம். இப்பொழுது சிஸ்டர் பிள்ளை இருக்கா, கொண்டு வரீங்களா? நம்ம சபையில அருமையான சிஸ்டர் வந்து பிரசவத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, இப்ப குழந்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிள்ளைக்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் எல்லாரும் கை நீட்டுங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உடைய ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளை ஆண்டவரே, நீங்க உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே சோத்திரம். பிரசவ நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் வந்து ஜெபம் பண்ணிட்டாங்க, நல்ல பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே தாய் தகப்பன்மாருக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். பாட்டிக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம், பிள்ளைக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். தேவ கிருபை பாதுகாப்பு தெய்வீக சுக பல ஜீவன நல்ல தீர்க்காயசங்கப்பா இந்த பிள்ளையோட கர்த்தர் கூட இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக் கொடுங்க இயேசு நாமத்தில்.